ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதி ஸ்ட்ரீம். லாஸ்ட் வீடியோவில் நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். காஞ்சிபுரம் போயிருந்தேன், எங்களுடைய வீக்கெண்ட் வ்ளாக். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரமில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் டெம்பிள் தான் போயிருந்தோம். ஏன்னா அங்கே 5:30க்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ராஜகுபேரர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். போகும்போதே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. ஏன்னா லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ தூரம் இருந்தது லைனு. ஏன்னா இதில் சிறப்பு வழி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே வழி, ஒரே தரிசனம் தான். அதுவும் அம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு போய் அங்கே கோவிலுக்கு. ஸோ திரும்பவும் நான் போனதில் எனக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அம்மன். அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் கிட்ட இருக்க குங்குமம், அந்த குங்குமத்தோட வாசம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ எனக்கு அந்த குங்குமம் ரொம்ப 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 பிடிக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமமும் ரொம்ப பிடிக்கும், காஞ்சி காமாட்சி அம்மன் குங்குமமும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த குங்குமம் அவ்வளோ ஒரு வாசம். நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போதே இருட்டிடுச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த குளத்தில் மீன்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. ரொம்பவே அமைதியாக அவ்வளோ ஒரு மனநிறைவாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் கோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே பிரசாதம், போகிறவங்களுக்கு பிரசாதம் இல்லைன்ற அளவுக்குலாம் இல்லை, கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு மிளகு சாதம் கிடச்சிது. அதை நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம வரோம், எப்போயாவது நாங்களுமே விசிட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்த நல்லா அதோடைய பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக நமக்கு கிடைக்கணுன்றதை நான் எப்பயுமே நானும் என் ஹஸ்பண்டும் விரும்புவோம். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ராஜகுபேரர் கோவில் கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கேருந்து அப்படியே சென்னை தான். ஸோ ராஜகுபேரர் கோவிலில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, சிலது மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். அந்த கோவிலில் ரொம்ப விசேஷம்னு பார்த்திங்கன்னா ஒரு சன்னதிக்கும் ஒரு வழிபாடு பண்ணாங்க. நாங்கள் அந்த அர்ச்சனை தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி 2 அர்ச்சனை இருக்கும், ஒன்று பூ தேங்காய் பழம், இன்னொன்று இந்த நான் வாங்கின ஐட்டம்ஸ். அதை நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. வெளியில் நல்லா ஸ்பேஷியஸான இடம் இருக்குது, பார்க்கிங் எல்லாமே. இந்த கோவிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே இருக்க ராஜகுபேரரையும் சிவபெருமானையும் அவ்வளோ நல்லா தரிசனம் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு அகத்தியரை தான் வழிபட வேண்டியது இருக்குது. அகத்தியருக்கு ஒரு மூலிகை பொடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான், பார்வதி, பெருமாள், லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க எல்லாம் சேர்ந்து குபேரருக்கு ஆசீர்வாதம் பண்ணது அப்படின்னு ஒரு ஸ்தலம் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியால் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து விநாயகருக்கு போயிருந்தோம். விநாயகரும் பார்த்திங்கன்னா உஷ்டித்த கணபதி அப்படின்றவராக இருந்தார். அவருக்கு தேங்காய். அதுக்கு அடுத்து செல்வ முருகன். மற்ற இடத்துலலாம் வேலோட பார்த்த முருகனை, இங்கே பணப்பையோடு இருக்க முருகனை பார்த்துருந்தோம். அவர்கிட்ட ஒரு பிரிஞ்சி இலையில் நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை எழுதி நம்ம ஒரு பாக்ஸில் போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நவகிரகத்தோடைய படிகள்னு சொல்லி அங்கே உட்காந்து அந்த 108 காயினை ஒரு இதில் அந்த கொடுத்துருக்க இதில் போட்டு சிவசகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி 8 முறை நம்ம வேண்டுதல் வச்சு பண்ணோன்னா அதுவும் அப்படியே நிறைவேறுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள குபேரர்கிட்ட போய் நம்ம கொண்டு போன பொருளை கொடுக்கும்போது அங்கேருந்து எனக்கு சில பொருள் வீட்டுக்குன்னு கொடுத்து விட்டாங்க. குபேரருடைய குங்குமம், அப்புறம் இந்த சிலை, அதுக்கப்புறம் ₹1 காயினு, லெமன் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் தீர்த்தம் அந்த பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரம் நம்மக்கிட்டே வந்துருச்சு. இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அர்ச்சனை செட் 500 ருபீஸ் ஆச்சு. இது வாங்கணுன்னா நம்ம ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் போய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு.
பூ தேங்காய் பழ அர்ச்சனையுமே இருந்தது. அதுவுமே ரொம்ப சிறப்பு தான். நல்லபடியாக இன்றைக்கி நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வீடியோவில் எனக்கு கொடுத்த பிரசாதத்தில் என்ன இருக்குது என்னன்ற எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் வந்து ராஜகுபேரோட அருளை கண்டிப்பாக பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.